பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓ, எதனால அப்படி ஒரு டிஃபரெண்டான ஆசை? நம்ம நிச்சயமா ஃபேமிலில இருந்து ஒண்ணு ஹஸ்பண்ட் வரணும், இல்லன்னா சன் வரணும், அதுவும் பிரதர் வரணும், அப்பதான் போக முடியும்ங்கிறது. அதாவது எங்க தமிழ் பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாள பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், கேரளா கேர்ள்ஸ். அந்த மாதிரி கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப நேச்சுரல் பியூட்டியா இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க மேம், இப்ப வந்து பிறக்கும் போது பிறவில நம்ம ஒரு பெண்ணா பிறந்தாச்சு, ஒருவேளை நீங்க ஒரு ஆணா பிறந்திருந்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயம் எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கும், அந்த மாதிரி விஷ் லிஸ்ட் என்னென்ன இருக்கு? ஆனா பிறந்தா ஒரு இது சொல்லலாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஸ்மோக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓ, எதனால அப்படி ஒரு டிஃபரெண்டான ஆசை? எல்லாரும் அது சின்ன வயசுல இருந்து ஜென்ஸ் எல்லாம் இந்த காரை விட்டு நின்னுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க, அது மாதிரி கெத்தா அப்படி இருக்கும்போது எனக்கு தோணும், ஐயோ நம்ம ஏன் இது பண்ணாம விட்டாச்சு, தப்பா போயிடுச்சு, நம்ம வந்து பொண்ணா பிறந்ததுனால பண்ண முடியல. அது நான் கொஞ்சம் ஏஜ்டு இல்லையா, இப்ப இந்த காலத்துக்கு என்ன வயசு இருக்கும், இல்ல சொல்லக்கூடாது, பெண்கள்ட்ட வயசு கேட்க கூடாது, அதனால அது சொல்ல முடியாது. ஓகே, சோ அந்த ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா, ஒரு மாதிரி லுங்கி எல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. பட் பொண்ணா பிறந்ததுனால நான் ஒன்னும் கேவலமா நினைக்கல, உண்மையிலேயே நல்லா இருக்கும். லேடிஸ் தான் எந்த இடத்துலயுமே உயர்ந்தது. கண்டிப்பா அதனால லேடிஸ குறையா சொல்லல, பட் ஜென்ஸா பிறந்திருந்தா இந்த மாதிரி சின்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணிருக்கலாம்னு ஆசை. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். வேற என்ன மாதிரி இந்த நைட் ரைடு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏதாவது? நைட் ரைடு வந்து இப்போ நம்ம லேடிஸே நம்மளே போறோம். பட் என்னன்னா நம்ம ஒரு துணை இல்லாம போக முடியாது. ஜென்ஸ்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகலாம். நம்ம நிச்சயமா ஃபேமிலில இருந்து ஒண்ணு ஹஸ்பண்ட் வரணும், இல்லன்னா சன் வரணும், அதுவும் பிரதர் வரணும், அப்பதான் போக முடியும்ங்கிறது ஒரு இது இருக்குது. அது மட்டும் ஊட்டி எல்லாம் போனா எனக்கு நைட் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். ஊட்டியில நைட் டிரைவிங் போறதுக்கு அதுக்காக என் பையனை போட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருப்பேன், கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த மாதிரி போயிருக்கீங்களா? அப்பெல்லாம் வேற என்ன மாதிரி இடத்துக்குலாம் இந்த மாதிரி ரைட் போவீங்க பொதுவா? நாங்க அங்க போயிட்டோம்னா, அங்க இருந்து மசனக்குடின்னு ஒரு இடம் இருக்கு, ஊட்டியில இருந்து மசனக்குடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டீங்கன்னா நைட் ஆனா காட்டுல போலாம், ஜீப்ல. அடுத்த தடவை இந்த இடத்துக்கு நம்ம போறோம். ஆமா, நாங்க ஜீப்ல போவோம். அப்ப என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி சிக்கன சிம்ரன் மாதிரி இறங்கி போயிருக்கேன். ஆமா, அதே மாதிரி ஸ்ரீலங்காலயும் நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேசிக்கா யார் ஃபேன்? சினிமா ஆர்டிஸ்ட். நிஜமாவே சினிமால ரொம்ப குட் பை டாக்லி பாத்துட்டீங்களா? இல்ல, நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். ஓ, அப்படியே சீரியல் தான் பாப்பீங்களோ? சீரியல், ஆமா, உண்மையிலே சீரியல் பாப்பேன். என்ன சீரியல் ரொம்ப பாப்பீங்க? மலையாள சீரியல் தான் ரொம்ப பாப்பேன். என்ன மேடம், எங்களுக்கு வந்து தமிழ்ல 4 சீரியல் தெரியும், தமிழ் இல்ல மலையாள சீரியல் தான் பாப்பீங்க. ஓகே, மலையாளத்துல பிடிச்ச ஹீரோனா மோகன்லாலா மம்முட்டியா? மோகன்லால் தான். மோகன்லால். அதாவது எங்க தமிழ் பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாள பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், கேரளா கேர்ள்ஸ். தெரியும், அது தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப நேச்சுரல் பியூட்டியா இருப்பீங்க. சரி, எனக்கு ஒரு டவுட் மேடம், பொதுவாவே வந்து இந்த கேரளா பெண்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில அந்த நேச்சுரலாவே அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதான் என்ன மெயின்டைன் பண்றீங்க? அது இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. முந்தி அப்படின்னா தலையில எண்ணெய் தேய்க்காம இருக்கவே மாட்டாங்க. ஓகே, எப்ப பாருங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க, ஆத்துல போய் தான் குளிப்பாங்க. ஓகே, யாருமே வீட்ல குளிக்க மாட்டாங்க. சென்னையில ஆறு இல்ல சேருதான் இருக்கு, எல்லாரும் ஆத்துல தான் குளிப்பாங்க. சோ என்ன பண்ணுவோம், நேரா போயிட்டு முங்கி குளிச்சுட்டு வரும்போது பாருங்க, அதே மாதிரி அது பக்கத்துலயே நிக்கும் இந்த செம்பருத்தி இலையெல்லாம், அதை பறிச்சு அதை அப்படியே கல்லுல நசுக்கி தலையில தேய்ச்சுப்போம் இன்ஸ்டன்டா. அதுதான் அந்த பியூட்டிக்கு இது. மத்தபடி எதுவுமே போட மாட்டாங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்குமே எங்க தமிழ் பசங்களுக்கு எல்லாம் வந்து கேரளா பொண்ணுங்கன்னா பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது சும்மா அப்படியே சிக்கன சிம்ரன் மாதிரி இருப்பீங்களா, அந்த டைம்ல யாராவது தமிழ் பசங்க உங்களுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்களா? என்ன வெக்கப்படுறீங்க? இந்த கேள்விக்கு எப்படிமா பதில் சொல்றது? அது நிறைய இருந்தது, நிறைய இருக்கு. ஓகே, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி. ஆமா ஆமா.